கம். இன்று சஷ்டி. சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மணமாலை சூடும் வாய்ப்பு உருவாகும், மகப்பேறு உண்டாகும் வாய்ப்பும் வந்து சேரும். சஷ்டி திதி என்பது 6வது திதியாகும். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, தென்பழனி சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை என்பது முன்னோர்கள் மொழி. வந்தவினை மட்டுமல்ல, வரப்போகும் வினையையும் முன்கூட்டியே தீர்க்கின்ற ஆற்றல் வேலன் வழிபாட்டிற்கு உண்டு. சஷ்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இந்த பழமொழி நாளடைவில் மருவி சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டது. அதன் உண்மையான விளக்கம், சஷ்டி திதியிலே முருகனுக்கு விரதமிருந்தால் அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாகும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான குழந்தையை 10 திங்களில் பெற்று மகிழ்வர். ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி அன்று விரதமிருந்து ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து நாம் நல்ல பலன்களை பெறலாம். முருகப்பெருமான் செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்ததாக புராண வரலாறு சொல்வதால் தெய்வாம்சம் பொருந்திய அந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டு வரலாம். அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கும் சென்று அருமுகனை வழிபடலாம். முருகா என்று நீங்கள் ஒருமுறை சொல்கிற பொழுது முருகனோடு மும்மூர்த்திகளும் அருள் வழங்க வருவார்கள். மு என்றால் முகுந்தன் என்று அழைக்கப்படும் திருமாலை குறிக்கும். ரு என்றால் ருத்ரன் என்று அழைக்கப்படும் சிவனை குறிக்கும். கா என்றால் கமலத்தில் அமர்ந்திருக்கும் கமலனான பிரம்மாவை குறிக்கும். மும்மூர்த்திகளுக்கும் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்தால் முருக என்று வருவதால் முருகனை கும்பிட்டால் மும்மூர்த்திகளின் அருளும் முருகன் மூலமாக நமக்கு வந்து சேரும். சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து நாம் வாழ்வில் சந்தோஷமான மகிழ்ச்சியான தினங்களை நாம் அமைத்து கொள்ளலாம். ஓம் முருகா சரணம். முருகனுக்கு அரோகரா. நன்றி.